ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராக்கிங் ஸ்டார் யாஸ் கேஜிஎஃப் புகழ் சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஏன்னா யாஷ் நடிப்பில் தயாராகி மொத்தம் படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 26 வெளியாக போகிற படமான டாக்ஸிக், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு விட்டுருந்தாங்க கிளிம்ஸு, அதை பார்த்துட்டு Love makes monsters of women. என்னடா இது நான் மட்டும்தான் அப்படி நினச்சேன்னா இல்லை, அந்த கேள்வி வந்துச்சு. ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னடா எல்லாம் அப்ஜெக்டிஃபிகேஷனாகவே இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா உமன் இப்படி காட்டக்கூடாதுன்ற மாதிரி தான் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு உமன் டைரக்டரே ஒரு உமனை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க பார்வையிலேயே உமன்ஸ் இப்படி தான் காட்டணுமான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த கரெக்டாக ஒரு டைலாக் இருந்துச்சு. அதாவது நான் பார்க்குறப்போ ஒன் ஹார் கழிச்சு தான் எனக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. நான் பார்த்தேன், கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் போட்டு என்னடா டைலாக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி எல்லாருமே அந்த டைம் ஸ்டாம்ப் போட்டுருந்தானுங்க. என்ன டைலாக்னு கேட்டால், At the predictable spectacle of men and their cocks. ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த டைலாக். அதை நான் ஆட் பண்ணி விட்றேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்ததுக்கப்புறமேல் ஓகே, அனிமல் மாதிரியான இன்னொரு படம் வரப்போகுது, அதே சாயலில் அதை விட கொடூரமாக படம் வரப்போகுது. ஐயோ மீண்டுமா இதுக்கு எதுக்குடா நீங்கள் 500 crores பட்ஜெட் செலவு பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் குரோமில் போய் பார்னோகிராஃபி பார்த்துட்டு போயிடலாமேன்ற ஒரு விஷயம் தான் வருது. என்ன செந்தில்? பிகாஸ் ஏன் அப்படின்னா இது பேன் இண்டியா அப்படின்ற ஒரு கருமத்தை தூக்கிட்டு பண்ணுறீங்க. சரி, ஓகே, அதுக்கு எவ்வளவோ கதைகள்லாம் இருக்குது. கேஜிஎஃப் இஸ் ஆல்சோ ஏன்னா பேன் இண்டியன் ஃபிலிம் தான், சரிங்களா, அது எல்லாருனாலும் அக்செப்ட் பண்ணப்பட்டது. அப்படின்னு இருக்கிறப்ப டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் கமிட் ஆகிறாரு. இட் இஸ் ஆல்சோ பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஹோம்பாலே ப்ரொடியூஸ் பண்ணல, அதுக்கு வேலை கேவிஎன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா கேஜிஎஃப் மாதிரியான ஒரு நல்ல படத்தை கொடுத்து அதில் சென்டிமெண்ட் அவ்வளோ இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, அம்மா பாசம் இருந்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. நீங்கள் உலகத்தரத்துக்கு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ், உலகத்தரத்துக்கு படம் தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் அது சினிமேட்டிக்கான ஒரு பானோகிராஃபியாக இருந்த போதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்ரீசர் ஆர் சம்திங் விட்டுருந்தீங்க. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. நான் பார்த்துட்டு பீக்கி பிளைண்டர்ஸ் எஃபெக்ட் எனக்கு இருந்துச்சு லிட்டரலாக. பிகாஸ் ஏன் அப்படின்னா பீக்கி பிளைண்டர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ப்ரூட்டலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அந்த எஃபெக்ட் எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொமோ விடும்போது சூப்பராக இருந்துச்சுன்னு. பட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள காருக்குள்ளே அந்த ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனை பார்த்துட்டு என்னடா அது, சரி ஓகே, ஏதோ ஏன் வேணும்ல பேன் இண்டியா அப்படின்னா கிளாமர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. சரி, அதனால் வச்சுருக்காங்க போல், இது கொஞ்சம் ஓவராகவே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போயே நிறையா விஷயங்கள்லாம் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ நேற்று லேடிஸ்ன்னு நான் ஏதோ பாட்டுன்னு நினச்சி உள்ளே போய் பார்க்குறேன். பார்த்தா என்ன கொடுமை சரவணது, அங்கே எல்லாத்தையுமே அதை சடன்னு கட் ஆகிட்டே இருந்துச்சு, சரிங்களா. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ப்ரோமோவில் கசன்னு கட் ஆகிட்டே இருந்துச்சு. கட் ஆகிட்டே இருக்கும்போது 2-3 சீன்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக எனக்கு லிட்டரலாக என்னடா அது முழு நீலப்படமாகவே இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்கே அவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்காங்க, அதுக்கு எவ்வளவோ கதைகள் இருக்குது. ஏன் இந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணணுன்ற ஒரு கேள்வி தான் வருது. என்னடா இப்படி சொல்கிற, படத்தை பார்க்காம எப்படா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விஷயம், அதாவது இந்த ப்ரோமோ, இந்த ட்ரீசர், இந்த கிளிம்ஸு எல்லாமே படத்தில் இருந்ததை தான் எடுத்து போட முடியும். எனக்கு என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்ஷன் படம் மாதிரி எனக்கு சத்தியமாக தெரில. அகைன் அனிமல் மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வாங்கா ரெட்டி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறாப்புல. ஐ ஆம் அந்த பர்சன் சுத்தமாக ஆகாது. அந்த மெண்டல் அவன் என்னன்னே தெரில. ஆனால் அவன் எடுத்த படங்கள்லாம் கேவலமாக இருக்கும். பட் பீப்புள்ஸ், முக்கியமாக மென்ஸுக்கு ஒரு மாதிரி அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த அர்ஜுன் ரெட்டி, அப்புறம் அனிமலு, அதுக்கப்புறம் நான் 2-3 படம் தான் பண்ணியிருக்காப்புல. எனக்கு சத்தியமாக பிடிக்காது. எந்த மாதிரியான, அதாவது பெண்ணை அப்ஜெக்டிஃபை பண்ணி பெண் அப்படின்ற இப்படித்தான் இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வாங்கா ரெட்டி அப்படின்ற ஒரு பர்சன் திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஆஸ் அ மென் மென்டாலிட்டியிலேருந்து அப்படி காமிச்சிட்டு இருந்தாப்புல, சரிங்களா. இப்போ டாக்ஸிக் அப்படின்றது ஒரு பெண் இயக்குனரால் எடுக்கப்படக்கூடிய ஒரு படம்.
ஸோ பெண் இயக்குனருக்கே வந்து பெண்களை வந்து அப்ஜெக்டிவாக தான் வந்து காட்டணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக வந்து அந்த ட்ரீஸரோட கடைசி சீனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சீன் வந்து இருக்கும். ஓகே, சூப்பர் ஷார்ட் ஃபார் போனோகிராஃபி அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அது பார்த்தோன்னே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நீங்கள் உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி அதுக்கு 500 கோடி போட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் பொம்மை படமாச்சும் எடுத்து வைங்களான்ற மாதிரி தான் வந்துருக்கு. ஏன்னா 500 கோடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் மேடான பெட்டர் ஃபிலிம் என்னென்னா சிஜி கூட வந்து பண்ண முடியும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயத்த வந்து பண்ணுறீங்க? சரி இருங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இது புலம்பல்களாக தான் வந்து இருக்குது. இது நேற்று வந்துச்சு, வந்த உடனே வந்து ஓகே 500 கோடியில் வந்து ஒரு மிகப்பெரிய போனோகிராஃபி ஃபிலிமாக வந்துடப்போது. 3 மணி நேரம் வந்து எப்படிடா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு ஒன்று வந்து போடுறாங்க. குழந்தைகள் வந்து ஸ்டே அவே, பேரண்ட்ஸ் ஸ்டே அவே, பெற்றவங்க ஸ்டே அவே, அவங்க அப்பனுக்கு அப்பா வந்து ஸ்டே அவே, உங்களுடைய வந்து நீங்கள் தேட்டருக்கு வரீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில், தட் மீன்ஸ் டிஸ்க்ளைமர் மாதிரி வந்து போடுறீங்க. அப்போ படத்தை எடுத்து என்ன பண்ண போகிறீங்கடா? அப்போ இல்லை, அப்போ வேறு யாரா வர முடியும்? நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுத்து நீங்கள் அட்டென்ஷன் சீக் பண்ணுறீங்களா? எனக்கு சத்தியமாக தெரில. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல்லாக நிரம்பி இருக்குன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹீரோயின் வந்து நினைக்கிறேன். நயன்தாரா, ருக்மணி வசந்த், அப்புறம் ஹிந்தியில் வந்து டாப் ஆக்டர்ஸாக இருப்பாங்களே. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் இன் தேர். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப யாஷோட வேலை வந்து கேங்ஸ்டர் வேலையாக இருக்குமான்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரில. எனக்கு என்னமோ ஒரு வேலை ஃபுல்லாக வந்து இவங்க கூடயே வந்து போயிருமோன்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் வாட் வில் ஹேப்பன். ஏன்னா என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து இது வந்து லைட்டாக சொதப்புனாலோ இல்லை வந்து சம்திங் வந்து இது வேறு மாதிரியான கன்வே பண்ணாலோ பீப்புள்ஸுக்கு அவங்க மேலே இருந்தக்கூடிய இந்த ரெப்புடேஷன் உடஞ்சிரும். அப்புறம் கெரியர் வைஸ்லேயும் வந்து சரியான அடி வந்து விழும். கரெக்டாக வந்து பிரபாஸுக்கு வந்து ஆதி புருஷ் அப்படின்ற ஒரு படம் வந்து அடி விழுந்துச்சுல. ஸோ அதை விட மோசமாக விழும். ஏன்னா ஆதி புருஷன்றதை பொம்மை படம்னு சொல்லி நம்ம வந்து தள்ளி வந்து வச்சுட்டோம். பட் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய நியூடிட்டியான சீன்ஸ் எல்லாம் இருக்குமோன்ற ஒரு கேள்வி தான் வந்திருக்கு இந்த படத்தில். பிகாஸ் எவ்ரி ஃப்ரேம் ஃபேஸ் இப்போ லேடிஸில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஃப்ரேம் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அரை நிர்வாண கட்சியாச்சும் இருக்குது அந்த இதில். ஸோ அப்படின்றதுனால எனக்கு தெரில, எனக்கு என்னமோ வந்து இந்த கேவியனுக்கும் சென்சார் போர்டுக்கும் வந்து ஏதோ சம்திங் இஷ்யூ போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இத்தனை நாள் போராடி ஆஃப்டர் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. நிறையா பேர் அதை வந்து பார்த்தே வந்து முடிச்சிட்டாங்க. பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க படத்தை என்னடா இருக்குது, எதுக்குடா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்க குமுறுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறதுனால இது சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஜனநாயகன் படத்தில் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நிறையா சீன்கள் வந்து வெட்டப்பட வேண்டிய சீன்களாக தான் வந்து இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் வாட் வில் ஹேப்பன் ஃபார் தட் ஃபிலிம். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸ் ஆர் ஜஸ்ட் பிளர்டாக தான் வந்து இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அரண்மனை 4 தான் வந்து கடைசியாக அச்சச்சோ சாங்களே வந்து பிளர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வெறும் அந்த ஒரு செக்ஸியான ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுற மாதிரியான அந்த ஒரு காட்சிகள் தான் இருக்கும், அதுக்கே பிளர் பண்ணிட்டாங்க. இதில் முக்கால்வாசி நியூடிட்டியான சீன்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ எத்தனை கட்டு போடுவீங்க நீங்கள் வந்து பக்கத்தில் A+ போடுவீங்களா? ஸோ எனக்கு சத்தியமாக வந்து தெரில. கூலிக்கெல்லாம் கொடுத்தாங்க, பட் கூலியில் ஒரு இலவங்க வந்து கிடையாது, கையில் சுற்றி அடிச்சதுக்காக கொடுக்குறாங்க. ஓகே, அது ப்ரூட்டலிட்டிக்காக கொடுத்தானுங்க. இது வந்து போனோகிராஃபிக்காக கொடுப்பாங்க நான் வந்து நினைக்கிறேன். ஸோ என்னோடய குமுறல்கள் வந்து நான் வந்து மொத்தத்தையும் வந்து வெளிப்படுத்திட்டேன். பிகாஸ் எனக்கு தெரிலங்க என்னென்னு. KGF ராக்கி பாய் போய் வந்து டாக்ஸிக் பான் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான பேர் வந்து வந்துட போகுது. இதில் வேறு வந்து ஜானி சின்ஸ் விசஸ் ராக்கிங் ஸ்டார் யாஷ் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து இந்த மாதிரி கேரக்டரை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் KGF 1 KGF 2 ஸோ 2 மூவியுமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த கோர் கான்செப்ட் அவ்வளோ பாசங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் திஸ் மூவி இஸ் டோட்லி டிஃபர் ஃப்ரம் தோஸ் 2 மூவிஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக வேறு பண்ணலாம், ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே ஒரு வீடியோ பண்ணிடுவோன்னு இதை பார்த்து போட்டு எனக்கு ஐயோ இது என்னடா இது ஹோல் சோஷியல் மீடியா வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஒரு பெண் இயக்குனர் வந்து பெண்ணை வந்து அப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுறதே வந்து எனக்கு நல்லா எந்த ஏற்றுக்கப்பட முடியவில்லை. ஏன்னா வந்து பசங்க பண்ணுறது அப்படின்றத அவங்களுக்கு புரியாது பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து அவங்க வக்கரமான புத்தியில் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து இருக்கட்டும். நீங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் இப்படி வந்து நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எந்த மாதிரின்னு எனக்கு சத்தில நீங்களே வந்து அப்படி தான் பார்க்குறீங்களான்ற கேள்வியும் வந்து வருது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் இஸ் த மூவி இஸ். பார்ப்போம், இன்னும் 1 மாதம் இருக்குது. ஆகஸ்ட்
26 வந்து வருது. அதை கூட 2 முக்கியமான படங்கள் வந்து இந்த மாதம் வந்து வருது, ஜூலை 30. ஒன்று டிசி, இன்னொன்று மார்வல். என்னடா சொல்கிறேன்னா, டிசி வந்து இவர் நடித்தது, நம்ம லோக்கி நான் நடித்தது, லோக்கி மாமா, லோக்கி அண்ணா, கோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ட்ரோலுக்கும் உட்பட்ட ஒரு நபர் நடித்து வெளிவரக்கூடிய படம் தான் வந்து டிசி. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து எவ்ரிஒன் வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அன் மூவி ஃப்ரம் டாம் ஹாலண்ட். அண்ட் மார்வல் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து என்னடா ஏதோ விட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்கு போர் அடிக்குதுடா, எனக்கு ஏதாச்சும் நல்லா கொடுங்கடா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து விஷுவல் ட்ரீட்டாகவும் கதையாகவும் வந்து நல்லா வந்து வரப்போகுது ஸ்பைடர்மேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இந்த 2 படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ எனக்கு டாக்ஸிக் படத்தை வந்து தேட்டரில் பார்க்குற அளவுக்கு திராணி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன சொல்கிறது, எந்த மாதிரியான எஃபெக்ட்டை வந்து இதை வந்து கொடுக்க போகுது, எப்படி க்ரியேட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அனிமல் அப்படின்றது வந்து 1000 crores கலெக்ட் பண்ணிருச்சு தான். பட் எந்த மாதிரியான விஷயத்தை வந்து மக்கள் மனசுலையும் யங்ஸ்டர் மனசுலையும் போய் வந்து பதிஞ்சிச்சு அப்படின்றது தான் வந்து மெயினான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக திஸ் இஸ் அ ரேண்ட் ஆஃப் மீ. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், ஓப்பன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.